ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு அப்புறம் அவர் பையனோட கையில லெட்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. அண்ட் அத திறந்து பார்த்து படிச்ச அவரு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவரு ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் இது மட்டும் இல்லாம அவரு சித்த வைத்தியம் ரிலேட்டடா ஏகப்பட்ட ஸ்பீச்சஸ்லாம் குடுத்திருக்காரு. அண்ட் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் குடுத்திருக்காரு. அவரு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இத பண்ணது கிடையாது. நார்த் சைடு போய் பண்ணியிருக்காரு. ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குமே போயிட்டு ஸ்பீச் எல்லாம் குடுத்திருக்காரு. நெறைய ஆஃபர் லெட்டர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட சோசியல் மீடியா பேஜா இருக்கட்டும், யூடியூபுக்கா இருக்கட்டும், தொடர்ந்து மெசேஜஸ், மெயில்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். நீங்க இங்க வந்து எங்களுக்கு ஷோ பண்ணி குடுங்க. அங்க வந்து எங்களுக்கு பேசுங்க. எங்க ஸ்டூடண்ட்ஸ்ட்ட பேசுங்க அப்படின்னு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரியான மெசேஜஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில லெட்டரும் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிதான் சமீபத்தில அவரோட பையனுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால நார்த் சைடு ஒரு முக்கியமான ஸ்கூல்ல இருந்து அந்த ஒரு லெட்டர் வந்திருக்கு. நீங்க இந்த மாரி வந்து எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து சித்தவித்தை ரிலேட்டடா பேசணும். மோட்டிவேஷனல் ஸ்பீச் குடுக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு லெட்டர் தான் அது. அண்ட் இத பார்த்துட்டு அவரோட பையன் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. ராஜேஷ் அவர்கள் இறந்துட்டாரு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டுல இருக்க முக்காவாசி பேத்துக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதர் சைடு போயிட்டோம் அப்படின்னா, அதாவது நார்த் சைடோ அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்களுக்கோ, அவரு இறந்துட்டாரு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க தொடர்ந்து மெசேஜஸ், மெயில்ஸ், லெட்டர்ஸ் அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு சில மெசேஜஸ்க்குலாம் அவரே ரிப்ளை பண்ணிடுறாரு. இந்த மாரி அப்பா தவறிட்டாரு அப்படின்னு. பட் லெட்டர்ஸ்க்கு வந்து அவரால எதுவும் பண்ண முடியாது. அதனால ராஜேஷ் அவர்களோட பையன் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்க அப்பாவோட சோசியல் மீடியா பேஜ்லேயே அவர் இறந்து போன போஸ்ட்ட அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காராமா. இதன் மூலியமா பார்க்க வர கிளையண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா அவர பேச கூப்பிடுறவங்க இத பார்த்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அவரு பண்ண போறாராமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளிவந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க விஜய் பிரியங்கா அவர்கள் மறுபடியும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் சோசியல் மீடியா பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட செகண்ட் கணவரான டிஜே வசிச்சாச்சி அவர்கள் சமீபத்தில சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த ஒரு போஸ்ட்ல பிரியங்கா அவர்களே எப்போ வரீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. அண்ட் பிரியங்காவுமே அந்த ஒரு போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபியூ மோர் டேஸ் சீக்கிரம் வந்துருவேன் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. அதாவது பிரியங்கா அவர்கள் இப்ப ஷோஸ்க்காக இந்தியா வந்துட்டாங்க. வசிஷ்டாச்சி அவர்கள் லண்டன்லேயே தான் இருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு இந்தியாவுக்கு போயிட்டு எப்போ வருவீங்க அப்படிங்கிற மாரி சும்மா செல்லமா அவரு கேட்டிருக்காரு. விஜய் பிரியங்காவும் அதற்கு கமெண்ட் பாக்ஸ்லயே ஆன்சர் பண்ணிட்டாங்க. பட் இத பார்த்த ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க 2 பேத்துக்கும் சண்டையோ, அதனால தான் அவங்க இந்தியா வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டாங்க. அந்த மாரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் பிரியங்கா அவர்கள் ஷோஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு கம்ப்ளீட்டா அவங்க லண்டன்ல போய் செட்டில் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் கூட போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. விஜய் பிரியங்கா அவர்களோட செகண்ட் மேரேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.